ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி விட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25/4/2025 இன்றைக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க 13/7/2025 அந்த டேட்டில் வந்து டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. நமக்கு இப்போ 12/7 ஒன் டே பிஃபோரே சொல்லியிருக்காங்க. 12/7/2025 அன்றைக்கி நமக்கு எக்ஸாம் இருக்க போது. இதில் வேறு என்ன டீட்டெயில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறிவிக்கை நாள் வந்து இன்றைக்கி தான். அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் வந்து இன்றைக்கி 25/4/2025 நமக்கு 25/4/2025 கரெக்டாக 1 மந்த்து மட்டும்தான் நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி குரூப் 1 நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. அதோட எண்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 அது வந்து முடியுது. ஓகேங்களா? அதுவுமே அப்ளை பண்ணாதவங்க 2 சேர்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், 2 படிக்கிறீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதில் அப்ளை பண்ணலான்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா? இது நமக்கு பேசிக்ஸு. அதை தவிர்த்து என்னென்ன போஸ்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மொத்தமாக வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் இந்த முறை. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3935 வேக்கன்சி தான் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் வந்ததை விட இது கம்மி தான். லாஸ்ட் டைம் வந்து 6000 சம்திங் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிக்கும் போது ஒரு 10,000 சம்திங் கொண்டு வந்துட்டாங்க. இப்போது எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து வேக்கன்சி கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து காலியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குது, நமக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, படிக்க வேண்டாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு தேவையானது ஒரே ஒரு போஸ்டிங் தான். ஓகேங்களா? அந்த 3935 பேர் 4000 போஸ்டிங் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு போஸ்டிங் நமக்கு தேவை ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எப்படியுமே வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது வேக்கன்சி வந்து கம்மியாக இருக்குன்னா அதை விட வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இப்போது ஒரு 4000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்களா, 7000 8000 வரைக்கும் கூட போகலாம். அதனால் வந்து நீங்கள் மனசு தளர விடாமல் வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படிங்க. ஓகேங்களா? நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். எதனா ஒரு போஸ்டிங் தான் நம்ம வாங்க போகிறோம். நல்லா படித்து நல்ல ஃபஸ்ட்டு வந்தோம்னா நம்ம மார்க்கில் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், போஸ்டிங் வாங்கிட போகிறோம். ஓகேங்களா? அதில் படிக்கிறதுல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா விஓ வந்து 215 போஸ்டிங் இருக்குது. அப்புறமா வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 1621 போஸ்டிங். மற்ற போஸ்டிங்லாம் வந்து ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்க்க வேண்டியது டைப்பிஸ்ட்டு. அது வந்து 1099 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 335 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய போஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதற்கான டீட்டெயில் என்ன வந்து அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த டீட்டெயிலாம் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதை ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சிடுங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு உள்ள நமக்கு வந்து என்ன ஆயிருக்கணும், அந்த வயது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 1/7/2025 கீழே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வயசுன்னு சொல்லிட்டு லிமிட்டேஷன். அந்த வயசு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இப்போ விஓனா மினிமம் வந்து நமக்கு 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். விஓவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? மற்றபடி வந்து தட்டச்சர் சுருக்கெழுத்து அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 18 போதும். மினிமம் ஏஜ் வந்து 18. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உச்ச வரம்பு வந்து எவ்வளோனா 32 கொடுத்துருக்காங்க. தென் வந்து எதனா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா 42 வயசு கொடுத்துருக்காங்க. இராணுவத்தில் இருக்காங்க, முன்னாள் இராணுவத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா 50 வயசு. தென் வந்து ஆதரவற்ற விதவைனா அவங்களுக்கான வயசு வந்து 37. இது எல்லாமே வந்து 10th குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லிமிட்டேஷன் ஏஜ். மற்றபடி வந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே நீங்கள் ஒரு டைம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். மற்ற வேக்கன்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும், என்ன தகுதி இருக்கணும், அந்தந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் போட்டியிடுறீங்கன்னா அந்த படிப்பு படிச்சிருக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டியிடுறது வந்து பார்த்திங்கன்னா விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. மீதி இருக்கிற வேக்கன்சிலாம் வந்து ஒரு சிலர் தான், அதிகபட்சமாக யாரும் வந்து அது ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பர்டிகுலராக அந்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அது என்ன பண்ணுவாங்க
டைப் பண்ணுவாங்க. மொத்தமாக ஒரு 84 பக்கம் இருக்குது. இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ் லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நான் உங்களுக்கு என்னோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். தென் வந்து இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2A தமிழ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஜிஎஸ்க்கும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட் வந்து அதில் அப்டேட் பண்ணுவேன், உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்ப்பா. நீங்கள் வந்து மைண்டை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தி ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்கன்னா அந்த வேகத்திலே போங்க. நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னடா வேக்கன்சி 4000 தானே, இது நம்ம ட்ரை பண்ணால் கிடைக்குமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமே அப்படின்ற மாரி மைண்ட் செட் போயிடும். ஒரு 10,000 வரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. லாஸ்ட் டைமே வந்து 6,000 to 7,000 சம்திங் தான் வந்துச்சு. அப்புறமா வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் எதுவுமே இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்திலே கொண்டு போகக்கூடாது. உங்களோட வேலை வந்து நல்லா படிக்கணும். எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் படித்ததை அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேங்களா? வேறு எதுவுமே நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அவங்க வந்து எப்போ வேணாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் முன்னாடி கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நிறைய டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் எக்ஸாம் ஒரு முறை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது போல் வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. புதுசாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் என்ன நீங்கள் வந்து மைண்டை வந்து அப்செட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா சொன்ன டைமில் இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. லாஸ்ட் டைமில் வந்து எந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, எந்த டைமில் எக்ஸாம் இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் தான் ஆனுவல் பிளானரில் இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குன்னு 6 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இது நமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாருமே இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனுவல் பிளானர் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா? அதுவே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். யாருமே வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். குரூப் 4 குரூப் 2 குரூப் 2A படிக்கிற எல்லாருக்குமே, குரூப் 1 எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து வேலை கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். தென் வந்து வேறு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் வீடியோஸ்க்கெலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.